ஸோ இப்படி வந்து இந்த ஃப்ளிப்பை வந்து நீங்கள் உங்கள் டேபிளில் வச்சுக்கலாம். இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் டெக் தமிழா? கேலக்ஸி Z ஃப்ளிப் ஃபோன். ஆமாங்க, இது வரைக்கும் நான் வந்து ஒரு ஃபோல்டபுள் ஃபோனை வந்து ஒரு ரெகுலர் ஃபோனாக நான் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. ட்ரை பண்ணியிருக்கிறேன், பட் வந்து டெய்லி நான் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. முதல் முறையாக இந்த கேலக்ஸி Z ஃப்ளிப் ஃபோன் வந்து இப்போ என் கையில் வந்திருக்கு. இதை வந்து நான் வந்து டெய்லி ஃபோனாகவும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. முதல் பார்வையில் இது எப்படி இருக்குது, என்ன பண்ணியிருக்காங்க, என்ன கலர் உள்ளே இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு தெரியும், உங்களுக்கு காண்பிக்க இப்போ. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லிம்மான ஒரு பாக்ஸை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். டடாங்! புது ஃபோன் ஓப்பன் பண்ணும்போது ஒரு தனி ஒரு த்ரில்லு. அதுவும் வந்து இது வந்து ஸ்பெஷல் ஃபோன் இல்லையா, ஃப்ளிப் ஃபோன். டடாஷ்! இது என்ன கலருங்க? லாவெண்டர் கலரா? அஃபிஷியலாக இதை வந்து போரா பர்பிள்ங்கிற ஒரு கலர்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஃபோல்டர் இருக்குது. சிம் எஜெக்டர் பின், கேபிள், அவ்வளோதான். பாக்ஸுக்குள்ளே ரொம்பவே சிம்பிளாக வச்சுருக்காங்க. இங்கே தான் வந்து ஃபோல்ட் ஆகும். ஹிஞ்ச் மெக்கானிசம்க்கு தான் தந்திருக்காங்க. ஃபஸ்ட் டைம் ஃப்ளிப் பண்ணி பார்த்துடலாமா? வாவ், எப்படி இருக்குது பாருங்கள். மடக்கி வச்சாச்சு ஃபோனை. திரும்பி ஓப்பன் பண்ணலாம். வாவ், ஒரே ஃபேன்சி தான் போங்க. ஓப்பன் பண்ணவும் மடக்கவும். இந்த நார்மல் ஃபோனை நான் வந்து பார்த்து போர் அடிச்சிச்சு. ஸோ இது வந்து ஒரு ஃபேன்சியாக தான் இருக்குது. ஹிஞ்ச் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அழகாக பாருங்கள், ஹிஞ்ச் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த சாம்சங் கேலக்ஸி Z ஃப்ளிப் 4 இது வந்து ஒரு 3 கலரில் வருது. இந்த போரா பர்பிள், பிளாக் மற்றும் ஒரு பிங்க் கோல்டுன்னு ஒரு 3 கலரில் கொண்டு வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 187 கிராம்ஸ் வெயிட்டில் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. திக்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ணி பார்க்கும்போது இதோட திக்னஸ் வந்து 6.9 mm திக்னஸ் இருக்குது. ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த மேல் பகுதி இந்த சைடு வந்து ஒரு 17.1 mm திக்னஸ் இருக்குது. அப்படியே ஸ்லைட்டு டேப்பர் ஆகி 15.9 mm வந்து கீழே இருக்குது. ஒரு ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப குட்டியான ஒரு ஃபோனாக உங்களுக்கு தெரியுது. பின்பக்கம் சாம்சங் பிராண்டிங் போட்டிருக்காங்க. மேல் பக்கம் வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் மட்டும் இருக்குது. கீழ் பகுதியில் வந்து ஸ்பீக்கர் கிரில், USB டைப்-C போர்ட் மற்றும் மைக்ஸ்லாம் வந்து தந்திருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் இருக்குது, வால்யூம் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு சிம் ட்ரே தந்திருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெளியும் வந்து ஒரு சின்ன டிஸ்பிளே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கவர் டிஸ்பிளே சொல்கிறாங்க. இது வந்து சூப்பர் அமோலட் டிஸ்பிளே வந்து 1.9 inch சைஸுக்கு தந்திருக்காங்க. 260x512 பிக்சல் ரெசல்யூஷனோடி வருது. ஸோ இது வெளியே இருக்கனால இந்த ஸ்க்ராட்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு கவலை இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் தந்திருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் வந்து உங்களுக்கு வெளியும் தந்திருக்காங்க இந்த டிஸ்பிளேக்கு. ஸோ இந்த கவர் டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் இருக்குது. இல்லாட்டி டேப் பண்ணால் உங்களுக்கு தெரியும்படி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து டைம் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் தெரியும். இப்போ நீங்கள் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கவர் ஸ்க்ரீனுக்குன்னு ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ அதில் போய் நீங்கள் கிளாக் ஸ்டைல் வந்து நிறைய தந்திருக்காங்க. உங்களுக்கு தேவையான கிளாக் ஸ்டைல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் விட்ஜெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக், வெதர், டுடே ஷெடியூல், நெக்ஸ்ட் அலாம், சாம்சங் ஹெல்த், வாய்ஸ் ரெக்கார்டர், டைமர், கேலண்டர், ஸ்மார்ட் திங் சீன்ஸ், டைரக்ட் டயல்னு தந்திருக்காங்க ஆப்ஷன்ஸ். ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான இந்த விட்ஜெட்ஸை டைரெக்டாக நீங்கள் வந்து இந்த கவர் ஸ்க்ரீன்லேருந்தே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கெலாம் வந்து ஃபோனை வந்து ஓப்பன் பண்ண தேவையில்லை. பாட்டு கேட்டுருக்கீங்கன்னா மியூசிக்கை வந்து இதுலேருந்தே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கேலண்டர் இங்கேருந்தே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஒரு 6.7 inch டிஸ்பிளே இருக்குது. இது வந்து ஃபோல்டபுள் டைனமிக் AMOLED 2x டிஸ்பிளே. இது போன ஜென்ரேஷனை விட கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்காங்க இதோட டிஸ்பிளேயை. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. HDR10+ சப்போர்ட்டோடு இது வருது. பீக் பிரைட்னஸ் வந்து ஒரு 1200 nits பிரைட்னஸ் தராங்க. டிஸ்பிளே இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ் ப்ரொடக்ஷனோடு இது வருது. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் குவாலிட்டி நல்லா இருக்குது. நல்ல ஒரு பஞ்சியான கலர் கிடைக்குது. மொத்தத்தில் ஒரு நல்ல உயர்தர டிஸ்பிளே உள்ளே தந்திருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீஸ் இருக்குது. அதாவது இது ஃபோல்டபுள் டிஸ்பிளேனால இந்த ஃபோல்டிங் ஏரியா வந்து அந்த க்ரீஸ் வந்து உங்களுக்கு இதில் தெரியுது. போன ஃப்ளிப் 3 விட இந்த க்ரீஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. பட் அது இருக்குது. ஸோ நீங்கள் சென்டரில் அப்படி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணும்போது அது நீங்கள் பார்க்கலாம். அந்த ஒரு சின்ன க்ரீஸ் வந்து உங்களுக்கு இருக்குது இதில்.
ஃபோல்டபுள் ஃபோனில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், இப்போ நான் சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், யாருப்பா பக்கத்தில் ஒருத்தருக்கு காணுமே நினச்சிங்கன்னா, ஸோ இப்படி வந்து இந்த ஃப்ளிப்பை வந்து நீங்கள் உங்கள் டேபிளில் வச்சுக்கலாம். அப்புறம் ஃபோட்டோ எடுக்கணும்னா பாம் ஜெஸ்டர் மூலமாக நீங்கள் வந்து இப்படி ஃபோட்டோ எடுக்கலாம். வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இந்த மாதிரி டேபிளில் வச்சுட்டு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இந்த ஃப்ளிப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்குது, ரொம்ப வசதியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கீங்க, வீடியோ எடுக்கணுன்னா நீங்கள் ஃபோனை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண தேவையில்லை. அதுவும் முக்கியமாக நீங்கள் செல்ஃபி வீடியோக்கு உள்ள ஃப்ரண்ட் கேமரா வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த கவர் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் வந்து ஒரு வியூ ஃபைண்டரை யூஸ் பண்ணி இந்த மெயின் கேமரா மூலமாகவே நீங்கள் வந்து ஈவன் செல்ஃபி வீடியோ கூட எடுத்துக்கலாம், செல்ஃபி ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வியூ ஃபைண்டராக ஒர்க் ஆகுது. இந்த பவர் பட்டன் நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ ஃபைண்டராக மாறும். ஸோ ஃபோட்டோ, வீடியோ மற்றும் போர்ட்ரேட் எடுக்கிறதுக்கு இங்கேருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ இந்த ஒரு வியூ ஃபைண்டராக கூட இந்த கவர் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இப்போ கேமராவை பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கேமரா பற்றி சொல்லனால இப்போ கேமரா பற்றி நான் சொல்லிடுறேன். பின்பக்கம் அதாவது இந்த மெயின் கேமரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 தந்திருக்காங்க. 12 மெகாபிக்சல் மெயின் கேமரா, OIS ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஓடி வருது. இன்னொரு 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் தந்திருக்காங்க. 4K 60 FPS வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். சிங்கிள் உள்ள செல்ஃபி கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மெகாபிக்சல் கேமரா, அதுலேயும் வந்து 4K 30 FPSல நீங்கள் வீடியோ எடுக்கலாம். HDR10+ வீடியோ வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இது வந்து சில ஏர்லி சாம்பிள்ஸ், மிக்சட் சாம்பிள்ஸ் இப்போ நீங்கள் பாருங்கள். இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸு கூட நீங்கள் வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போதைய பெஸ்ட்டான ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் 8+ Gen 1 வந்து இதில் தந்திருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 8GB 128GB மற்றும் 8GB 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இதில் தராங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து 3700 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்புறம் வயர்லெஸ் சார்ஜிங் 15 வாட் சப்போர்ட் இருக்குது. ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து இதில் தராங்க. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இது வந்து Android 12 பேஸ் பண்ணி அவங்களோட 1 UIயில் வருது. ஸோ இதான் வந்து ஃப்ளிப் 4. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 90,000க்கு இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு ஃபேன்சியான ஒரு நாவல்ட்டியான ஒரு ஃபோன் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீஷ் செக்மெண்ட்டுக்கு கவர் பண்ணி வரக்கூடிய ஃபோன். பலருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கம்பேக்டான ஃபோன், அதுக்கு முக்கியமாக லேடிஸுக்கெலாம் வந்து பர்ஸில் போய் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து விரும்புவாங்க. அப்புறம் நீங்கள் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ செல்ஃபீஸ், ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி இதுக்காக நீங்கள் வந்து டெஸ்க்லாம் ஸ்டாண்டெல்லாம் தேவையில்லை. ஸோ டெஸ்கில் இப்படி ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோ, வீடியோ எடுக்கலாம். ஒரு வித்தியாசமாக இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபோல்டு ஃப்ளிப்னு சாம்சங் கொண்டு வராங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஃப்ளிப் 4 பற்றி பார்த்தோம். இதோட டீட்டெயில் விமர்சனம் வெகு விரைவில் நான் போடுறேன். இப்போ தான் வந்து என்னோடய சிம் இதில் போட்டு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இது எப்படி ப்ராக்டிக்கலாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அப்புறம் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் பற்றி நான் வந்து முழுமையாக இன்னொரு வீடியோ சொல்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ. இந்த ஃப்ளிப் 4 பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுவது லட்சுமி தமிழில் பேசு டெக் தமிழா பாருங்கள்.